Hi, hello, and welcome you all to Mother Teresa Learning Center. Pharmacognosy in 5 minutes playlistல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசின். ஃபோர்த் செமிஸ்டருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ இது கம்ப்ளீட்டாக அதை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லப்பட்ட ஒரு நோட்ஸ் தான். மேபி ஃபார்ம்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ எக்ஸ்டென்சிவாக சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன் பற்றி நம்ம நிறைய சொல்லலாம். அது ஒரு கோர்ஸ் ஆக்சுவலாக அதுவே ஒரு டிசிப்ளின் ஆஃப் ஸ்டடி. ஸோ நம்ம அதை இந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே ஷார்ட்டாக சிம்பிளாக பார்க்கலாம். ஓகே, சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன் ப்ரீவேதிக் பீரியட், அதாவது நம்ம வேதாஸ்லாம் வர காலங்களுக்கு முன்னாடி இருந்தே இருந்ததா, அதாவது டிராவிடியன் கல்ச்சர் கான்செப்ட் படி இருந்ததா சொல்கிறாங்க. ஸோ சித்தா அப்படின்னும் போது இட் மீன்ஸ் அச்சீவ்மெண்ட். சித்தர்கள் அவங்கள ஒரு செயின்ட் பீப்புள் மாதிரி, அதாவது அவங்களுக்கு பக்தி யோகாசனம் தாண்டி மெடிசன் நாலேஜும் இருக்கணும். ஸோ ட்ரெடிஷ்னலாகவே என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படின்றது லார்ட் சிவா கிட்ட இருந்து அவரோட ஒய்ஃப் பார்வதிக்கு போயிட்டு அது சித்தர்ஸ்க்கு பாஸ் ஆனதாக சொல்கிறாங்க. சித்தா சிஸ்டம் எக்ஸ்டென்சிவாக தமிழ்நாட்டில் அப்போதைய காலகட்டங்களில் தமிழ்நாடு ப்ளஸ் நெய்பரிங் தமிழ் ஸ்பீக்கிங் பார்ட்ஸ் எங்கெல்லாம் இருந்துச்சோ, எங்கெல்லாம் மக்கள் தமிழ் பேசினாங்களோ அங்கெல்லாம் சித்தா ப்ராக்டிஸ் ஆனதாக சொல்கிறாங்க. அண்ட் சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன் நிறைய லிட்ரேச்சரில் கிட்டத்தட்ட 500 டெக்ஸ்ட் அண்ட் மோர் தென் 3000 ஃபார்முலா இருந்ததாக நிறைய பனை ஓலைகளில் எழுதியிருந்துச்சு. பட் ஆனால் அது ரொம்ப ஓல்டஸ்ட் மெடிசினல் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. அதாவது இயர்லி டைம்ஸ்லேருந்தே அது இருந்ததாக சொல்கிறாங்க. அதனால் அதுக்கு அகஸ்தியர் சிஸ்டம், அதாவது அகத்திய மாமுனிவர் இருக்கும் போதிலிருந்து இது ப்ராக்டிஸ் ஆனதுனால அவருடைய பேரையும் இந்த சிஸ்டம்க்கு வச்சு சொல்கிறாங்க. ஆயுர்வேதா மாதிரியே இதுலேயுமே திரிதோஷா கான்செப்ட், அதாவது வாதம் பித்தம் கபம், இந்த 3 பேர் தான் நம்மளோட பாடியில் முக்கியமான ரோல்களை ப்ளே பண்ணுறது அப்படி சொல்லி. அண்ட் நம்மளுடைய ஹியூமன் பாடி எப்படி இயங்குதுன்னா, இந்த ஆப்ஜெக்ட் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே பஞ்சபூதங்கள் அது மூலயமா தான் இயங்குது. மண் எர்த், வாயு ஏர், நீர் வாட்டர், ஆகாசம் ஸ்பேஸ் அண்ட் தீ ஃபயர், இந்த காம்பினேஷனில் தான் இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டிஷ்யூஸை 7 நம்பரில் சொல்கிறாங்க. அதாவது ரசா விச் மீன்ஸ் லிம்ப், குருதி அப்படின்னா பிளட் ரத்தம், தசை மசில்ஸ், கொழுப்பு, மஞ்சை, எலும்பு, சுக்கிலம், அர்த்தவம் அப்படின்ற மாதிரியான பெயர்களில் இந்த டிஷ்யூஸ் எல்லாம் சொல்கிறாங்க. சித்தா மெடிசனில் முக்கியமாக அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, மெட்டல்ஸ் மினரல்ஸ் அதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஹர்ப்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க, மூலிகைகளையும். பட் அதையும் தாண்டி மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஹர்ப்ஸை ட்ரைச்சுரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை ஆட் பண்ணுவாங்க ட்ரைச்சுரேஷனில். அண்ட் மற்றபடி அதை எரிச்சு அதை பஸ்மமாக்கி அந்த பவுடர் ஆக்கி அதை சிந்தூரம் ஃபார்ம்ஸில் கொடுக்குறது. மெடிசனை கோல்டு, லெட், காப்பர், ஜிங்க், அயன், இதிலேருந்து அதை அதில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் மெட்டல்ஸ் விஷயங்கள் எல்லாம் எடுத்துருவாங்க, டீடாக்சிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் தே வில் யூஸ் இட். கோல்டும் லெட்டும் நம்மளோட பாடி மெயின்டெனன்ஸ்க்கு, அயனும் ஜிங்க்கும் வாழ்நாளை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் காப்பர் நம்ம பாடியில் ஹீட் ப்ரிசர்வேஷனுக்காக. இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கும் தேர் ஆர் சம் தியரிஸ். சித்தருடைய அப்ரோச் எப்படின்னா 3 எலிமெண்டல் தியரியில் தான் இருக்கும். அதோட காசேட்டிவ் ஃபேக்டர் என்ன, அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு மோர் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது வெளிப்புற பிரச்சனைகள் என்னன்னு பார்க்கக்கூடாது, உள்ள என்ன பிரச்சனை அப்படின்ற இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸை பார்க்கணும், எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸை பார்க்கக்கூடாது. ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா, நார்மலாக அலோபதியில் பண்ணுற மாதிரி பல்ஸ் ரீடிங், யூரின் எக்ஸாமினேஷன், டங் எக்ஸாமினேஷன், பாடி கலர், வாய்ஸோட நேச்சர் எப்படி இருக்குது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்தா இல்லையா, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அண்ட் சித்தா சயின்ஸ்க்குன்னு ஒரு மெட்டீரியா மெடிக்கா இருக்குது. அதில் என்னென்ன ட்ரக்லாம் யூஸ் பண்ணுறாங்க, வெஜிடபிள்ஸ், மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் அண்ட் மெரைன் சோர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு அனிமல் ட்ரக்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, சில ட்ரக்ஸோட பேர் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரத்த போலம், அதாவது ஆலோலேருந்து பண்ணுவாங்க, சோற்றுக்கத்தாழை. அண்ட் கோமாதைக், தத்துரா ஸ்டெமோனியம்லேருந்து பண்ணுவாங்க. லாப்பிஸ் லசூலி, வைக்ராந்தம், ராஜவந்தம், அபீனி, அதாவது பப்பவர் சோம்னிஃபெரம்லேருந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நம்மளுக்கு மோஸ்ட்லி சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன் ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் அதை படித்தா போதும். அதை தாண்டி ரொம்ப எக்ஸ்டென்சிவாக படிக்கணும் அப்படின்னா தேவையில்லை இப்போதைக்கு அது. ஸோ யூ ஹேவ் பேசிக் இன்ட்ரெஸ்ட், இன்னும் நிறைய கூட இதை பற்றி நம்ம சொல்லலாம். பட் இது முழுக்க பிஃபார்ம் சிலபஸ்க்காக மட்டும் சொல்லப்பட்டதுனால திஸ் கண்டென்ட் இஸ் இனஃப் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ அண்ட் லேர்னிங் டுடே ஃபார் அ பெட்டர் டுமாரோ.